வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பா போலாங்க. இது வந்து கவர்மெண்ட் மூலியமாவே டைரக்ட்டாவே அவங்க வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மென்ட் பண்ணி, அவங்க ஃபாரின் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. இதுக்கான விண்ணப்ப கட்டணமாக சில அமௌண்ட் வசூலிப்பாங்க. 35,000 அது மாரி அமௌண்ட் வரும். ரொம்ப அதிகபட்சம் இல்ல. இது வந்து விசா சார்ஜ் எல்லாமே இதே வந்துரும். விசா தங்குமிட வசதி எல்லாமே வந்து இவங்களே அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க. அங்க யாரு வேலை குடுக்குறாங்களோ, அது தரத்த வந்து பரிசோதிச்சுட்டு, அது மூலியமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு அங்க வேலை அமர்த்துவாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஆகாது. யாரையும் நம்பி நீங்க ஏமாற வேண்டாம் இனிமேல். சரி, ஓகே. இன்னைக்கு என்ன ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா அமைச்சகத்தில் பணிபுரிய மருத்துவர்களுக்கான ஒரு அறிவாய்ப்பு. ஓகேங்களா? விருப்பமுள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியா அமைச்சகத்தில் பணிபுரிய அலோபதி மருத்துவர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தற்போது வந்துள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அலோபதி மருத்துவர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியா அமைச்சகத்தில் உள்ள மருத்துவ பணிக்கு முதுகலை பட்டம் பெற்ற கன்சல்டன்ட் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் 55 வயதிற்கு மிகாமல் 3 வருட பணி அனுபவத்துடன் தேவைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கான நேர்காணல் வருகிற 15/12/2025 முதல் 18/2/2025 வரை பெங்களூரில் இருக்கிற லீலா பேலஸில் வந்து நடைபெறுது. மேற்கண்ட பணியாளர்களுக்கான உணவுப்படி, இருப்பிடம், விமானச்சீட்டு ஆகியவற்றை அந்நாட்டின் வேலை வாய்ப்பாளர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவையான இது எல்லாமே வந்து யார் அங்கே வேலை கொடுக்குறாங்களோ அவங்களே வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னும் இந்நிறுவனத்தின் மூலம் அழைக்கப்படும் வெளிநாட்டு வேலைக்கான பணிக்கால இடங்களுக்கு குறித்த விவரங்களை இந்நிறுவனத்தின் வலைதளமான, அதாவது நம்மளுடைய ஓஎம்சி அப்படின்னு சொல்லி மேன் பவர் சொல்யூஷன் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்கியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அது என்னென்ன டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வேலைக்கான அப்டேஷன் மட்டும் தான் இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து மேலும் ஊதியம் மற்றும் பணி விவரங்களை பற்றிய விவரங்களை அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன தொலைபேசி எண்களின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அயல்நாட்டு வாட்ஸ்அப் நம்பர். இது மூலிமா நீங்கள் கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்துக்கு எந்த ஒரு இடைத்தரகரோ ஏஜென்ட்டுகளோ கிடையாது. விண்ணப்பதாரர்கள் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் அதிகாரப்பூர்வ வலைதளமான ஓஎம்சி மேன்பவர் TNCovid.in என்று நேரடியாக பதிவு செய்து இந்நிறுவனத்தின் மூலம் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த வெப்சைட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள ஆராய்ச்சி பார்த்தது தான் என்னென்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன படிச்சிருக்காங்க, நீங்கள் வெளிநாடு போகிறது உங்களுக்கு ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஓஎம்சி, அதை மேன் பவர் சொல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அண்ட் டவுன்லோட் போட்டிருக்கீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ண ஓஎம்சிஎல்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா, இல்லைனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்குன்னா அது மூலிமா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாமே அப்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கல்விக்கு தகுந்த மாதிரியும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரியும் அவங்க ஜாப் வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனடியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உடனடியாக அவங்க வந்து ஆலோசிக்கலாம். நீங்கள் ஆலோசித்து டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் என்ன டேட்டில் வரணும், என்ன உங்கள் சம்பளம், அது எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க. இதில் விண்ணப்பிக்கிறது எப்படின்னு சொல்லி இதிலே ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதை நம்ம கிளிக் பண்ணுறது மூலிமா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிவு செய்வதற்கான பொருந்தும் கட்டணங்கள் நீங்கள் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் பதிவு செய்கிறீங்கன்னா அதுக்கும் திறன் பெற தொழிலாளர்கள், பகுதி திறன் கொண்ட தொழிலாளர்கள், திறமையான தொழிலாளர்கள், 10வது தேர்ச்சி ஐடி படிச்சவங்களுக்கு ரூ. 750, அது இல்லாமல் இவங்க இறுதி ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க ரூ. 150 பே பண்ணணும். இல்லை டிப்ளமோ மற்றும் இளநிலை பட்டதாரிகளுக்கு, அது கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, கணிதம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரூ. 750, இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க ரூ. 150 கட்ட மாதிரி இருக்கும். செவிலியர் மற்றும் பிற துணை மருத்துவர்கள் பணியாற்றுவர்களுக்கு வந்து பணியாளர்களாக இருந்தால் ரூ. 1200, 400 வந்து ஃபைனல் இயர் படிக்கிறீங்களா, எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் முதுகலை பட்டதாரிகள், இல்லை ஆலோசகர்கள், பிஹெச்டி படிக்கிறவங்களா இருந்தால் ரூ. 2000, ஃபைனல் இயர் படிக்கிறவங்களா இருந்தால் ரூ. 500 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலிமா நீங்கள் பணம் செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 4 வருஷத்துக்கு இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்கிறது எல்லாமே அதில் தெரிவிச்சிருவாங்க. நீங்கள் அது மூலிமா போய்ட்டு நீங்கள் என்னென்ன டெய்லி நீங்கள் அப்டேஷன் பார்த்துக்கலாம். ஏதாவது உங்களுடைய ரிலேட்டடாக ஒர்க் இருக்குன்னா அதில் டிஸ்பிளே பண்ணி காட்டுவாங்க. எல்லாம் உங்களுக்கு குறுஞ்செய்தி வரும். நீங்கள் அது மூலிமா வந்து அப்ளை பண்ணிவிட்டு கவர்மெண்ட் மூலிமாவே நீங்கள் வந்து விசா வாங்கிட்டு நீங்கள் ஃபாரின் போகலாம். உங்கள் கனவு நிறைவேறும் வகையில் செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் இனிமேல் வெளிநாட்டுக்கு போகலாம். உடனடியாக அந்த அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய கனவுகளை நினைவாக்குங்க. நான் கொரிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.